வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல சாஃப்டான டேஸ்டான சப்பாத்தி எப்படி ஈஸியா செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி செய்யறதுக்காக நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 10 ல இருந்து 12 சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். கோதுமை மாவுல 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்குங்க. இது நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணியை முழுசும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். கிச்சன் மேடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. மாவை ரொம்ப டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதிகமாக வேண்டாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. மாவு பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்குங்க. எனக்கு இதில் 11 உருண்டை வந்தது. 2 சைடும் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டிக்குங்க. இதை 2ஆக மடிச்சிருங்க. இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் 2 பக்கமும் மாவு கொஞ்சமாக தேய்ச்சிட்டு மறுபடியும் உருட்டுங்க. இதையே நம்ம 2 முறை உருட்டுறோம்னா சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக வரும். அதனால தான். கல் சூடான உடனே நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை அதில் போட்டுடலாம். கல் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி வரும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம அடுத்த சப்பாத்தியை திரட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு 2ஆக மடிச்சிருங்க. இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிட்டு மறுபடியும் உருட்டுங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் உருட்டி எடுத்துக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இந்த பக்கமும் 1 நிமிஷம் வேக விட்டுட்டு எண்ணெயை சேர்த்துக்குங்க. பாருங்கள் சப்பாத்தி நல்லா உப்பிட்டு வருது. இந்த டைமில் கரண்டியால் லைட்டாக அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்குங்க. சப்பாத்தி சுடும் போது தீயை மீடியம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வரும். சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். உருட்டி வச்சிருக்க அடுத்த சப்பாத்தியே போட்டுருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் இது கல்லில் இருக்கட்டும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. அப்போ நமக்கு சப்பாத்தி கருகாமல் சாஃப்டாக வரும். ஒரு சப்பாத்தியை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக லேயர் லேயராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. சாஃப்டான டேஸ்டான சப்பாத்தியை ரெடி பண்ணியாச்சு. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். வாயில் போட்டாலே இது கரைஞ்சிரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.